துதிக்கிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. பாருங்க பாருங்க, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி தம்பிங்களா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. எஸ், கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. புதிய நாளை கண்ணீரே, நன்றி ராஜா. கைத்தட்டும் போது என்னப்பா மழை பெய்யுது, ஸ்பீக்கர்ல வெளியே தான் மழைனா உள்ளே மழையாச்சு. யார் தான் அந்த சிஸ்டம் நோன்றான்னு எனக்கே தெரியல. அப்பப்போ எல்லாம் லாரி ஆகிடுது. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, சொல்லுங்க, கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம். பாருங்க, ஆமே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம். ஒரு வருஷமா சோர்ந்து போன நேரம் எல்லாம், சொல்லுங்க, சோர்ந்து போன நேரம் எல்லாம் சுகம் தந்தை இதுவரை தாயினே, சுகம் தந்தை இதுவரை தாயினே, நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம்.
வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையாமர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதையும் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்து இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் ஜீவன் உள்ளவர். அவர் நிச்சயமாகவே நம்மளை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆண்டுகளாக for 1 year God has guided us, be with us, protect us. Amen. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆண்டவர் இல்லாவிட்டால் ஒன்றும் கிடையாது. ஆமென். பக்கத்தில் ஆண்டவர் இல்லைன்னா நம்ம இல்லை. அங்கே கேம் குறை அப்போ கரெக்டாக இருக்கும். Praise God. ஆமென். அங்கே கொஞ்சம் கேம் குறை, அங்கே கொஞ்சம் praise God. ஓகே மேடம், மேடம் இன்னும் கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பாதி பேரு காணும், எல்லாம் மலையில பஞ்சத்துல அடிபட்டு போயிடுச்சு போலுக்கு. சரி, ஆமாம். சில தீர்க்க தரிசனங்களை சொல்லி நம்ம மத்தியில் ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு சொன்னது, பிலிப்பின் தேசத்துக்கு ஐயோ என்று கர்த்தர் என்று சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் சொன்னார் ஐயோன்னாரு. இப்போ காலையில் எனக்கு ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் என்ன திரும்ப சொல்றாரு, திரும்ப பிலிப்பினுக்காக ஜெபம் பண்ண சொல்லு. பிலிப்பின்ல தீவிரவாதிகள் சத்தத்தை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அப்படின்னா தீவிரவாத சத்தம், டெரரிஸ்ட் அட்டாக் அந்த தேசத்தில் நடக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக சொன்னார். இன்னொரு கெட்ட கனவு சொப்பனம் கண்டேன். என்ன கனவுனா, மனுஷனோட ரத்தத்தை குடிப்பதை நான் பார்த்தேன். மனிதனுடைய ரத்தத்தை குடிப்பது. நீங்கள் இந்த 6 மாதங்களுக்குள்ளே நீங்கள் அதை கேள்விப்படுவீர்கள். அப்படின்னா கஸ்தூரியை பார்த்தாங்கன்னா கழுத்தை பிடிச்சி ஒரே கடிச்சு ரத்தத்தை அப்படி இழுத்துடுவோம். அந்த மாதிரி ஒரு கனவு காட்டு. ஆமாம், ஒரு ஆமையை சொல்லுங்க பார்ப்போம். அந்த உண்மையை நான் பார்த்து பயந்து, அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, அந்த பேய் வெம்பாயவா, ஆமாம் அந்த மாதிரி தமிழ் என்ன சொல்லுவாங்க, கொத்தியானாவா, சரி ட்ரைகுலா மாதிரி, ட்ரைகுலா சரிங்களா, ட்ரைகுலா அப்படி அந்த மாதிரி கழுத்தை கடிச்சு மனுஷனுடைய ரத்தத்தை மனிதன் குடிப்பதும், ஒரு கிளாஸில் ஊற்றி மனுஷனை கொலை பண்ணி அந்த ரத்தத்தை குடிப்பதும் ஒரு கெட்ட கனவு நான் தரிசனத்தை பார்த்தேன். அப்போ நான் ஆண்டவரை கேட்டேன், இது சாத்தியமாகுமா? ஏன்னா நான் இந்த பேய் படம் நான் பார்க்க மாட்டேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் பார்க்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் சாத்தியமாகுமா? ஆண்டவர் சொன்னாரு நடக்கும் அப்படின்னாரு. நான் பயந்து போய் எழும்பி உட்காந்து கை கால்லாம் நடுங்கி, ஓ லார்ட், அப்படி ஒன்று நடந்தா நான் பேரை வேணா சொல்கிறேன், அங்கே அனுப்பி விடுவீங்க, நான் இந்த பக்கம் மட்டும் வந்துடக்கூடாது, இவர் ரத்தம் கூட இருக்கிறான்னு சொல்லி நம்ம மேலே பாஞ்சிட போகிறானுங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நடக்குமா? நடக்கும். மனிதனுடைய ரத்தத்தை குடிக்கிறத மாதிரி ஆண்டவர் தரிசனத்தை காட்டினார். அப்போ ஆண்டவர் சொன்னால், இனி வர நாட்கள் கொடுமையான நாட்கள். 6 மாதங்களுக்குள்ளே, நான் திரும்ப உங்களுக்கு எச்சரிக்கிறேன், 6 மாதங்களுக்குள்ளே அநேக விமானங்கள் விழுவதையும், அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகிற எல்லாம் ஜோம் பண்ண மாட்டேங்கான்னு தெரியல, அநேக விமானங்கள் விழுவோம் மட்டுமல்ல, UAE யுனைடெட் அரப் நேஷன் பெரிய கட்டடங்கள் எல்லாம் கீழே விழுந்து எரிந்து போவதையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அதனால் மலேசியாவுக்கு எக்கானமியில் ஒரு பாதிப்பு உண்டாகும். மலேசியாவுக்கும் சில ஆட்டங்கள் நடுநடுக்கங்கள் நடக்கும். இந்தோனேஷியா, தாய்லாந்து, பூட்டான், நேபாள் இப்படிப்பட்ட பகுதிகளிலே ஒரு பயங்கரமான earthquake, massive ஒரு earthquake இந்த வருஷம் முடிவதுக்குள்ள ஒரு பயங்கரமான யோசிக்க முடியாத ஒரு earthquake சம்பவிக்கும். அது நம்முடைய தேசத்திலேயும் ஒரு பாதிப்பு உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் கடந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் திட்டம் தெளிவாய் பேசினார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் ஏனோதானமாக எண்ணிவிடக்கூடாது. There will be a major earthquake in India, China, Thailand, Bhutan, Nepal, Indonesia, இது மலேசியா வரைக்கும் ஒரு அசைவு கொண்டு வரும். பிலிப்பின் தேசத்துக்கு ஐயோ, கத்தார் தேசத்தில் ஒரு பாதிப்பு உண்டாகிறது. கத்தார் தேசத்தில் விமானங்கள் கீழே விழுவதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கத்தாரில் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், ஒரு அபாயம் வருகிறது. கொடிய நோய் வருகிற டிசம்பர் மாதம், கொடிய நோய் வருகிறது. கொடிய நோய் வருகிற டிசம்பர் மாதம், a great disaster is attacking coming December. டிசம்பர் மாதம் அடுத்த 15 நாள் முடிவத்துக்குள்ள
நீங்கள் நிறைய சம்பவங்கள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஆண்டவர் என்று சொன்னாரு, ஆண்டவரை தேடாத பிள்ளைகளுடைய வீட்டில் மரண சத்தம் கேட்கும், அது கட்டாயம் கேட்கும். ஆகவே ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள், அநேக வாலிபர்கள் சாக போறாங்க, அநேக வாலிபர்கள் மறிக்க போகிறார்கள். வாலிபர்கள் அநேகமாக யூத்ஸ், நிறைய வாலிபர்கள் மறிப்பதும், நிறைய வாலிபர்கள் போலீஸ் பிடிச்சிட்டு போவதும், நிறைய வாலிபர்கள் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஆனால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் மட்டும்தான் தேவனுடைய பாதுகாப்பு. ஆமென் சொல்லுவார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் ரொம்ப பயப்படுவேன், கர்த்தர் சொல்லிட்டார்னா நடக்குமே அப்படின்னு நான் ரொம்ப பயப்படுவேன். இன்னும் அந்த நாட்கள் எல்லாம் பாருங்க, நான் சும்மா அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு நான் போயிருந்தேன். ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கும் போது அப்படியே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, ஏர்போர்ட்டில் வேலை செய்ய, பாஸ்டர் என்ன நடந்தாலும் ஏர்போர்ட் தான் சேஃப் பிளேஸ் பாஸ்டர், ஏர்போர்ட்டில் ஒன்றும் நடக்காது அப்படின்னா. அது எப்படி நடந்துச்சு நமக்கு முக்கியம் இல்லை, ஆனால் சொன்னால் நடக்கும்ல, அதான் முக்கியம். நான் சொன்ன ஒரு நாள் பாரு, இது இடிஞ்சு போய் வெள்ளம் வந்து எல்லாம் ஷார்ட் அடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக போது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இந்த ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க சரியாக அதை வேலை செய்யாமல் மழை பெய்ஞ்சு 2 நாள் முன்னுக்கு ஏர்போர்ட் ஃபுல்லாக கேரளையே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ஒரு தேசத்துடைய பெருமைக்குரிய ஒரு இடம் ஏர்போர்ட். அங்கே தான் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. மழை பெஞ்சு அந்த ஒரு லைனே ஷார்ட் அடிச்சு எத்தனையோ ஃப்ளைட் டிலே ஆகி, இவங்க ஃப்ளைட்லாம் டிலே ஆகி மணிக்கணக்காக டிலே ஆகி பாருங்க. போன வாரம் அடுத்த வாரம் நடக்க வேண்டியது கர்த்தர் இந்த வாரமே எல்லாம் ரெடி பண்ணிட்டார். நமக்கு ஒரு ஆமென் சொல்லுங்கவா இருக்கும். அதை ஷார்ட் அடிச்சு ஒரு வழி பண்ணிட்டார். ஆனால் என்ன ஜோக்குனா, யதார்த்தமாக சொன்னதை கர்த்தர் அப்படியே செய்தார். நான் சும்மா சொன்னேன், நீ பாரு இந்த தண்ணி வரும் பாரு, இந்த இடத்துல ஷார்ட் அடிக்கும் பாரு, அது யதார்த்தமா சொன்னதை அது அப்படியே நடக்கிறது. சில நேரத்தில் யதார்த்தமாக சொல்லணும் பொழுது, இந்த பிள்ளை 4 மடங்கு குண்டு ஆகும், இதுக்கு மேலே சபைக்கு வரலன்னா அப்படின்னா அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். ஸோ அதனால் யதார்த்தமாக சில ஜெபம் பண்ணி ஊழியர்கள் சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகள், when a man of God says something you have to be very careful. நம்ம நினைக்கிற பாசம் சிரிச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு, ஆனால் ரொம்ப பயப்படுவேன். நான் சொல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சில காரியத்தை, ஒரு வாலிப பிள்ளை நான் சொன்னேன், ஆண்டவர் என்னை காட்டுறாரு, உனக்கு ஒரு வியாதி உன்னை தாக்க போகுது, உன்னை சரீரத்தில் உள்ள பயங்கரமாக வீக்கம் மாதிரி நான் பார்த்தேன். வெள்ளிக்கிழமை சொன்னேன், தீர்க்க தரிசனமாக சொன்னேன். ஆராதனை முடிந்த ஒரு பிள்ளை வந்துச்சு. அந்த எப்படி தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொன்னாரோ அதே மாதிரியுடைய கால் எல்லாம் வீங்கி அதோட சரீரத்தில் நடு பகுதியில் ஒரு பெரிய வீக்கம் வந்திருக்கு. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த பிள்ளை வந்து ஜெபம் பண்ண வந்துச்சு, அவங்களுக்காக ஜெபித்தோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. அல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் சொல்லிட்டார்னா ஆண்டவர் செய்வார். ஆமென். தம்பி கொஞ்ச நேரம் நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும். அதுக்கு முன்பதாக எல்லாரும் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆவியானவர் இந்த இடத்துல நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஆவியானவர் இந்த இடத்துல நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்துல இருக்கிறபடினால் அவன் everybody to close your eyes. பிரேம் அவர்களுக்கு நல்ல கைகளை தட்டி வரவேற்கலாம். Praise the Lord. Hallelujah. பாஸ்டர் சிங்க மாதிரி கர்ச்சிக்கிறாரு, அவருக்கு மட்டும் தான் அல்லேலூயா. எங்களை மாதிரி மெதுவாக பேசுறவங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாவே சொல்றேன், உலகத்துல நிறைய டயலாக்லாம் இருக்கு சிங்கத்தை பத்தி. ஆனா உண்மையாவே சிங்கம்னு பேர் வச்சு சிங்கத்துடைய பேர் கேட்டு அர்த்தம் போல ஒரு போதகரை கொடுத்திருக்காருன்னா இன்னைக்கு தான் வாழ்க்கையில பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையாவே நீங்களாம் பாக்கியவான்கள் நான் நினைக்கிறேன். ஆமே. நிறைய பேர் தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக பேசுவாங்க, தமிழ்நாடு ஆகா ஓஹோ அப்படி இப்படின்னு. ஆனால் ரொம்ப வருடம் கழித்து நான் இங்கே மலேசியாவில் வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் அனுபவிக்காத ஒரு தேவ பிரசன்னத்தை மகிமையை இந்த காலை வேளையில் அதிகாலையிலிருந்து நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் நான் வந்து மலேசியாவுக்கு பினாங் பகுதியில் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருந்தேன். சாயந்தரம் பாஸ்டர் கிட்ட அதை ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்பொழுது அந்த 5 நாள் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல ஏசியாவில் இருக்கிற ஆல்மோஸ்ட் 300+ பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க.
அது 5ஆம் நாள் முடிவுல ஏசியாக்காக ஜெபிக்கும் பொழுது அதுல ஒரு போதகர் ஒரு தரிசனத்தை பார்த்து இப்படியாக சொன்னார், நான் ஒரு ஸ்தோத்திரம் உலகத்தினுடைய மேப் மேல ஒரு விரல் வந்து படுகிறதை நான் பார்க்கிறேன். அந்த விரல் வந்து ஆசியாவுடைய ஒரு நாட்டினுடைய பகுதியில் அந்த விரல் வைக்கப்படுகிறது என்று சொல்லி இறுதியாக சொன்னார். அந்த விரல் வைக்கப்பட்ட நாடு மலேசியா என்று சொன்னார். எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன பாஸ்டர் என்ன விரல் சொன்னாரு. கர்த்தருடைய விரல் மலேசியா நாட்டின் மேல இருக்கிறது. இந்த உலகத்தின் எழுப்புதல் மலேசியாவில் இருந்து தான் துவங்க போகிறது என்று சொன்னார். நான் அன்றைக்கு அதை நம்பவில்லை. உண்மையை சொல்றேன், அன்னைக்கு நான் அதை நம்பல. தமிழ்நாட்டில் இல்லாத ஊழியக்காரங்களா, தமிழ்நாட்டில் இல்லாத அற்புதமா அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இந்த ஒரு வருடத்துக்கு பின்பு என் கண்கள் கண்டு ஆச்சரியப்படும் வகையில கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எழுப்புதலின் அக்கினி பிளம்புகளாக இந்த மலேசியா பட்டணத்திலிருந்து அநேக தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தரிசனம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், நான் சொல்றேன் வெறும் சபை மாத்திரமல்ல, அநேக எழுப்புதல் ஊழியக்காரர் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் அநேகரை எழுப்பி விடுகிற தலைவர்கள் இங்க எழுத போறாங்க. இதை நான் ஆணித்தரமாக தேவனுடைய வார்த்தை கொண்டு சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சபையை கண்கள் இன்னைக்கு பார்க்க கர்த்தர் கிருபை தந்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். லயன் ஆஃப் ஜூடா சர்ச் ஆமென் உலகம் முழுவதும் அறியப்பட போகிற ஒரு சபையாக மாறப் போகிறோம். பாஸ்டர் ஒருவேளை தேசத்துக்காகவோ இந்த மலேசியாக்காகவோ மாத்திரம் அவர் தரிசனம் கொண்டு வர இருக்கிறார் தெரியல. நான் சொல்றேன், உலகம் முழுவதற்கும் இந்த சபையை கொண்டு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ஸ்தோத்திரம் ஆத்துமக்களுக்காக பாரப்படுகிற தேவர் ராஜ்யத்தை குறித்தே 24 ஓடுகிற ஊழியங்களை நான் எவ்வளவோ பார்க்கல. நான் பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், நானும் ஒரு ஊழிய குடும்பத்திலிருந்து வருகிறேன். அதை பார்க்க முடியவில்லை. நான் சினோட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் என்கிற மிகப்பெரிய போதகர் ஐக்கியத்தில் நான் ஒரு ட்ரெஷரராக இருக்கிறேன். ஆயிரக்கணக்கான போதகர்கள் கூடுகிற ஒரு ஐக்கியம். ஆனால் அங்கெல்லாம் பார்க்க முடியாத ஒரு வைராக்கியத்தின் ஆவிய, ஒரு பாரத்தின் ஆத்துவ பாரத்தின் ஆவிய நான் மலேசியாவில் பார்க்கிறேன் என்று நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். சம்பாடி விசுவாசிக்கிறேன். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். அடியேனையும் ஒரு ஆமென் ஒரு சிறிய கருவியாக நினைத்து இந்த பலிபீடத்தை தந்த தேவனுக்கு ஒருமையான ஊழியக்காரர்கள் ஊழிய குடும்பத்துக்கும் என் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஒரு ஆளா ஒரு உருவமா உட்கார்ந்து கவனிக்கிறவங்களை யாரையும் வேஸ்ட் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். பாஸ்டர் கூட நிற்கும் போது நான் பாஸ்டருக்கு ஷூ மாட்டி வருவனா கூட தெரிய மாட்டேன், அப்படித்தான் இருக்கிறேன். ஆனால் என்னையும் கர்த்தர் ஒரு கழுதியும் கொண்டு பேச அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓகே, எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? முதல்ல இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம்னா, தமிழ்நாட்டில் வேஷ்டி கட்டுறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டாங்க, தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டாங்க, தமிழ்நாட்டில் தமிழ்ல ஆராதிக்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டாங்க, மலேசியாவில் தமிழை காப்பாத்துறதுக்கு ஒரு கோத்திரமே எழுப்பி இருக்கிறதுன்ற இன்னைக்கு கண்களை பார்க்கும் போது நாங்களாம் வெட்கப்பட்டு தலை குனிகிறோம். அல்லேலூயா. அதுவும் பாஸ்டர் அவன் ஸ்தோத்திரம் பாஸ்டர் ஜேசன் அவங்க இன்னைக்கு காலையில இருந்து அவரை நான் அங்கேயில தான் நான் வீடியோஸ்ல பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவர் பிரம்மாண்டமான காட்சியை பார்த்து அவர் பக்கத்தில் நிற்பனான்னு நினைச்சேன். அவரையும் கூடயே உட்கார்ந்து நீங்க சாப்பிட வச்சுட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு சொன்னா, அழகா அந்த பாரம்பரியங்களை, அன்பு, ஐக்கியத்தை நீங்க வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்க. நான் சொல்றேன், இதுதான் கர்த்தருடைய வீடு, இதுதான் கர்த்தருடைய அன்பு. இங்கதான் பெருக்கம் வரப்போகிறது. வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தா இங்க அனுதினமும் சேர்க்கப்பட போகிறாங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். என்ன நாள் தெரியுமா? தேங்க்ஸ்கிவிங் டே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அகேஷன்ல முன்பாக நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. A quick introduction probably. ஆமென். ஸ்தோத்திரம். என் பேர் கிறிஸ்டோபர். நான் கோயம்புத்தூர் பட்டணத்து தமிழ்நாட்டில் கர்த்தருடைய ஊழியத்தை என்னுடைய தகப்பன் ஊழியக்காரோடு சேர்ந்து செய்து கொண்டு இருக்கிறேன். I'm not a full time pastor, நான் ஒரு associate pastor-ஆக இருக்கிறேன். And I'm working in IT as a cyber security analyst for almost 12 years. 12 வருஷமாக நான் IT-ல இருந்து ஊழியத்தை செய்து கொண்டே வருகிறேன். கர்த்தருடைய நேரம் வரும் வரைக்கும் இதுவரைக்கும் கர்த்தர் கிருபையை நடத்தி கொண்டிருக்க அநேக வாழ்க்கையில் அற்புதங்களை செஞ்சு கிருபையை சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் காலையில இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்க? அவங்க மாத்திரம் கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதானா? ஒரு ஆமென் வரலாமே? ஒரு பஞ்சாபி ஆமென் வரலாமே? ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கெல்லாம் நன்றி சொன்னீங்க?
பேசணும். நீங்க பேசலாம், எனக்குலாம் பேச்சே வராது, அதனால ரொம்ப பயந்தாங்கொழி பார்த்துக்கோங்க. ஆமே சோதனை. அதனால நீங்க பேசலாம், நீங்க முறைக்கிற மாதிரி இருந்தா நான் மைக்கை வச்சு ஓடிடுவேன். அந்த மாதிரி ஆளு நான் பேசிக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க எதுக்கெல்லாம் நன்றி சொன்னீங்க? ஒரு நிமிஷம் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு நன்றி சொன்னீங்க சிஸ்டர், பிரதர்? எதுக்கு நன்றி சொன்னீங்க? ஜீவனை தந்ததுக்காக, ரட்சிப்பு தந்ததுக்காக, கிருபை பாராட்டினதுக்காக, பின்னாடி அவரை நன்றி எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிஸ்கட்டை போட்டா, ஒரு 5 அறிவுள்ள ஜீவன், ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு பிஸ்கட்டை போட்ட உடனே அடுத்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு செய்கை பண்ணும். பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுங்க? நான் தமிழ்நாட்டில் சொல்றேங்க. தமிழ்நாட்டில் நாய்த்தோட ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அல்லேலூயா. இங்க பாருங்களேன், ஒரு 5 அறிவுள்ள ஒரு ஜீவன், நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கிறேன். தன்னுடைய எஜமான் ஒரு பழைய சோறை சாப்பிட்டு ஒரு எலும்பு துண்டை போட்டு சாப்பிட்டு வளர்ந்த 5 அறிவுள்ள ஜீவன் அடுத்த முறை ஒரு அறியாதவன் அந்த வீட்டுக்குள்ள வரும் பொழுது அந்த எஜமானை காப்பாற்ற வேண்டும் என்கிற நன்றி உணர்வோடு தன் ஜீவனை பொருட்படுத்தாமல் அது இறங்கி அது காக்கிறதா இருக்கிறது. ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்கு ஒரு நாய் பாம்போட சண்டையிட்டு அந்த நாய் மரித்து போனது பார்த்துருக்கிறீங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அது நாய்க்கு நன்றி உணர்வுள்ள ஒரு ஜீவன் என்று ஒரு பெயரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் வேதம் மிருகங்களை குறித்து அல்ல, கர்த்தர் பார்த்து பார்த்து உண்டாக்கின மனுஷர்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. கொலோசியர்ல நீங்க வாசிப்பீங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. அல்லேலூயா. ஜனவரி மாதம் முதல் இந்த 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் வேலைக்காக, என் வருமானத்துக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக, கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றின்னு சொன்னவங்க உங்க வலது கையை உயர்த்தி வர. ஆமென். ஒரு சொல்லுவோம், ஏசப்பா உமக்கு நன்றி. போதாது. ஏசப்பா உமக்கு நன்றி. நேற்று நைட்டு 2:30 மணி வரைக்கும் எனக்கு நித்திரையே வரல. நான் ஏதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த ஆண்டோட வார்த்தையை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு கர்த்தருடைய சமூக பிரசன்னத்தில் காத்திருந்த பொழுது ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அந்த வார்த்தையை கேட்டு இந்த சபைக்கென்று லைன் ஆஃப் ஜூடாக கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை கேட்டு ஒரு ஆமென் வருதா பார்ப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18 முதல் 22ஆம் வசனம். இதோ இன்றைக்கு இந்த நன்றி அறிதலோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் உரைக்கிற வார்த்தையா இருக்கிறது. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன், கவனிக்கலாம். இனி கொடுமையும் தேசத்திலும் அழிவு நாசமும் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்னும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். 19ஆம் வசனம். இனி சூரியன் உன் பகலிலே வெளிச்சமாயிராமல் சந்திரன் உனக்கு வெளிச்சத்தால் பிரகாசியாமல் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஓ ஹல்லேலூயா. 20ஆவது வசனம் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. காரணம், உலகத்தில் படைக்கப்பட்ட சூரியன் மறைஞ்சு போயிடும், உலகத்தில் இருக்கிற சந்திரன் மறைந்து போயிடும். ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த மாலைகளை சொல்லுகிறார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். விசுவாசிக்கிற வாய்களை திறந்து கண்களை மூடி அந்நிய பாஷையிலே என் துக்க நாட்கள் முடிகிற நாட்கள் வருகிறது. The season is changing from weeping, from sorrow to joy. ஹல்லேலூயா. யாருக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசி முடிக்கிறேன். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குட்டிகளும் நான் நட்ட கிளைகளும். திரும்ப சொல்லுகிறேன், நான் நட்ட கிளைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது இந்த லைன் ஆஃப் ஜூடா சர்ச்சஸ்ல ஒவ்வொரு கிளை சபைகளில ஒவ்வொரு கிளையில கர்த்தர் நட்டின கிளை இருக்குது. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒவ்வொரு பிரான்ச், மெயின் பிரான்ச்ல சோதரர் இங்க, சோதரர் கிளாங்ல, சோதரர் அங்க, கர்த்தர் நட்ட கிளைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளாய் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன்.
கடைசி வசனம் தான் உங்களுக்கு எனக்கு முக்கியமாக கத்தர் கொடுக்கிற வசனம். மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோட சேர்ந்து வாசிங்களேன். 22ஆம் வசனம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் is there anybody this evening who receive this promise? ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிற தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற கைகளை தூக்கி கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும், ஆமென், ரிசீவ் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காலத்தில் ஒரு அபிஷேகத்தை கத்த வைத்து இருக்கிறார். நீ சின்னவனா இருக்கலாம், நீ ஒன்றுமில்லாதவனா இருக்கலாம், இன்னைக்கு நீ அறியாதவனா இருக்கலாம், இன்னைக்கு நீ உடைக்கப்பட்டவனா இருக்கலாம், அழகையோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஒரு அபிஷேகம் கர்த்தருடைய சமூகத்தில் இறங்கி வருகிறது. உன் துக்க நாட்கள் முடிகிறது. ஆமென். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடக்கிற சின்ன குடும்பம் தானே, படிக்காத குடும்பம் தானே, அவன் பேக்ரவுண்ட் இல்லாத குடும்பம் தானே, 1000 மாற்றுவா, பலத்த சாதியாய் மாற்றுவா. இந்த வார்த்தை கற்று கொடுக்கும் பொழுது அவர் ஏன் ஆண்டவரே, எதற்காண்டவரே என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இந்த காலை வேலை ஒவ்வொரு சபையை போய் உட்காரும் போதுதான் ஊழியக்காரருடைய பாரத்தை புரிந்து கொண்ட பொழுது அவன் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வருகிறது என்ன தெரியுமா? அவன் பாஸ்டர் ஜேசன், அவன் பாஸ்டர் பெட்ரோஸ், எல்லாருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தெரியுமா? இது போதாது, இன்னும் 1000, இன்னும் 5000, இன்னும் 50,000, இன்னும் 1,00,000 என்கிற தரிசனம் உள்ள ஒரு ஊழியர்களை பெற்றிருக்கிறீங்க. ஆமென். ஊழியக்காரர் மாத்திரம் இல்ல, இப்படிப்பட்ட தரிசனம் உள்ள ஊழியர்கள் இருக்கின்ற சபையில ஒவ்வொருவரும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கைகளை தட்டி வாயில திறந்து, you want to receive this anointing today, you want to receive this blessing today, because you have come into thanksgiving. If you are giving thanks to the Lord, இந்த வசனம் சொல்லுகிற மாதிரி நீங்க நன்றியோட இருதயத்தோட வந்துட்டா போதும். உன் துக்கம் எப்பேற்பட்டதா இருந்தாலும், உன் பிரச்சனை எப்பேற்பட்டதா இருந்தாலும், நீ உன் படிப்பை நம்ப வேண்டாம், உன் வேலையை நம்ப வேண்டாம், உன் பேக்ரவுண்டை நம்ப வேண்டாம். உனக்கு சூரியன் சந்திரன் எல்லாமே அவரே உன் வெளிச்சம், அவரே என் வெளிச்சம், அவரே என் வெளிச்சம். நான் சொல்றேன், முதல் ரவுண்ட் திராட்சை ரசம், 2வது ரவுண்ட் திராட்சை ரசம், இன்னொரு காலையில வந்தவங்க இப்ப சாயந்தரம் வந்து உட்கார்ந்து ஒவ்வொருவருக்கும் ருசி உள்ளதா. சில ஜோசன் ஜெனரேஷன் வந்திருக்கிறீங்க, சில ஜோசன் ஃபேமிலி வந்திருக்கிறீங்க. ஒரு அஷியானமா எல்லா துக்க நாட்களை கத்த முடிய போடுவோம். ஹalleluya. கைகளை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்துவோம். God bless you, God bless you. Amen. அதாவது நான் சொல்றேன், இந்த வார்த்தைகள் குறித்து நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமென். ஒரு போதகரை காட்டில் அழகா என்னால் பிரசங்கிக்க முடிய வாய்ப்பே இல்லை. ஆவியிலும் சரி, வார்த்தையிலும் சரி, ஆமென், நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ ஊழியரை நீங்கள், ஆமென், சுதர ஆசாரியனை பெற்றிருக்கிறீங்க. அதனால் அவரை காட்டிலும் நான் ஒரு வெளிப்பாடை கொண்டு வர போவதில்லை. ஆனால் இது ஒரு கன்ஃபர்மேஷனாக இந்த தேங்க்ஸ்கிவிங் அன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், புதிய வருஷத்துக்குள் நீ கால் வைக்கும் பொழுது, ஆமென், சோதர உன் வாசல்களிலே துதியோடு நீ பிரவேசிக்க, உன் வாசல்களை துதியோடு நீ பிரவேசிக்கும் பொழுது உன் துக்கங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். சத்த உயர்த்தி ஒரு ஆமென். வாலிப பிள்ளைகளை சத்த உயர்த்தி ஒரு ஆமென். ஆமென். நல்ல பலன் இருக்கிறவ சத்த உயர்த்தி ஒரு ஆமென். என்னை கர்த்தர் பலத்த சாதியாய் மாற்றுவார். ஹalleluya. மலேசியால நான் நிறைய காரியங்கள் கேள்விப்பட்டேன். ஸோ நிறைய ஜாப்லெஸ்னஸ், நிறைய படித்த ஏற்ற வேலைகள், ஆமென், ஏற்ற பிஸ்னஸ்னுடைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மந்தமாக இருக்கிறது. நான் சொல்றேன், உன் பக்கத்தில் 1000 வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உண்மை அணுகாது. இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள யாரெல்லாம் வந்துட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெருக்கத்தையும் ஆமென் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த ஆசீர்வாதத்தின் காரணம் என்னன்னு சொன்னா 18ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இதுல நிறைய தேவ சத்தியம் இருக்கு. ஆனா ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்க தியானிக்கிறேன். ஹalleluya. உன் வாசல்களில் துதி. எல்லாம் சொல்லுங்க, என் வாசல்களில். சிஸ்டர் சொல்லுங்க, சிஸ்டர், என் வாசல்களில். ரிசீவ் பண்ற எல்லாரும் சொல்லுங்க, என் வாசல்களில் துதி, 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 துதி.
துதியை சொல்ல 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 வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதிய பக்கத்து வீட்டுக்காரங்களோட அல்ல, அவன் வேலையில இருக்க பாஸ் அல்ல, அவன் பிசினஸ் பத்தி அல்ல, அவன் கர்த்தரை ஏற்படுத்தினது காரணம் அவன். You and I have to thank him and praise him. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவன் enter his gates with thanksgiving. Hallelujah. நீங்களும் நானும் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணணும்னா, இந்த வாக்குத்தத்தங்களை ரிசீவ் பண்ணணும்னா நம்ம ஆண்டவருடைய வாசல்களிலே நன்றியுள்ள இருதயத்தோடு வர வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது 365 நாளுமே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். காரணம், நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. You can never understand or predict the future, but you and I are bound to thank the Lord for every moment. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நன்றி சொல்லணுமா? நன்றி சொல்லணுமா? கண்டிப்பா சிஸ்டர், நம்ம நன்றி சொல்லணுமா? பிரதர், கடைசியாக சொல்லுங்க, நன்றி சொல்லணுமா? நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணுமா? ஒரு குழந்தைக்கு ஒரு 2 ரூபா சாக்லேட் கொடுங்க, அந்த 2 ரூபா சாக்லேட்டை வாங்கிட்டு அந்த குழந்தை உருன்னு திரும்பிட்டு போறதுக்கும், அந்த குழந்தை திரும்பி தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லுவது உங்க இருதயம் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? மகிழ்ச்சியா இருக்கும். அந்த 2 ரூபா, ஆமே 2 ரூபாயோ 2000 ரூபாயோ 200 ரூபாயோ உங்களுக்கு அது கிடைக்குதோ கிடைக்கல இல்லை, ஆமே நான் வாங்கி கொடுத்தேங்கிற பெருமை இல்லை. அந்த மகளோ மகனோ ஒரு நன்றி, ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லிட்டாலே இருதயம் பூரிப்பாயி அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவோம், அடுத்த முறை வரும்போது இந்த குழந்தைய ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வருவோம். அப்படி பண்ணியிருக்கீங்களா? உங்க வீட்டில் பண்ணியிருக்கீங்களா? ஹல்லேலூயா. நிறைய அந்த சோஷியல் மீடியா வீடியோஸ்லாம் பார்க்குறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். அது உண்மை. அது வந்து உண்மையாக தெரியல. இந்த கேர்ள்ஸுக்கு வந்து அவங்க அப்பா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாரு. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு மேக்கப் கிட் அதை வாங்கி கொடுப்பாரு. அந்த குழந்தை உடனே மேக்கப் கிட்ட தூக்கிட்டு போய் உடனே மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பையன் வந்து சோகமாக நின்றுட்டு இருப்பான். அந்த பையனை கூப்பிட்டு, இந்தாடா உனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த பைக்கை பார்த்து ஓடி போய் கேட்டால் தொட பொண்ணு திடீர்னு திரும்பி பார்ப்பான். பார்த்துட்டு ஓடி வந்து அவங்க அப்பாவோட கழுத்து பிடிப்பான். அதை நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படி, கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அப்படி ஒரு பாசம். ஸ்தோத்திரம். அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நன்றியுள்ளவர்களை கர்த்தர் நன்மை நிறைந்தவர்களாக மாற்றுவார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையோட தலைப்பு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நன்றி நிறைந்தவர்களா இருந்தீங்கன்னா உங்களை நன்மை நிறைந்தவராய் கர்த்தர் மாற்றுவார். If you are grateful, you will be grateful. Hallelujah. The spelling every Grateful. If you are grateful, God will make you grateful. உங்களை மகத்துவம் நிறைந்தவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். Hallelujah. அது இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் நன்றி சொல்றதுக்கு ஆயத்தமா வந்திருக்கிறீங்க? நன்றி சொல்லுகிறது கூட ஒரு திரும்ப வேணும் பாருங்களேன். சங்கீதம் 100:4 சொல்லி திரும்ப வேண்டாம், என்னோட நீ கவனிச்சுட்டே வந்தா போதும். அவர் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்களை புகழ்ச்சியோடும் enter his gates with thanksgiving. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுது, நீங்க அவருடைய வாசல்களை வரணும்னா முதல்ல நன்றி சொன்னாதான் வர முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நன்றி இல்லாதவருடைய இருதயம் அது கடினப்பட்ட இருதயம், அது கல்லான இருதயம், அது ஸ்தோத்திரம் ஒரு பார்வோனுடைய இருதயம் போல. அப்படிப்பட்ட இருதயத்திற்கு எந்த ஒரு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தீர்க்கதரிசனங்களையும் எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. நன்றி சொல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மைகள் இருக்காது, ஆசீர்வாதம் மாறா என்ன இருக்கும்னா புலம்பல் இருக்கும், கண்ணீர் இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். பயங்கரமான கம்ப்ளைண்ட்ஸ் இன் ஸ்பிரிட் இருக்கும், கம்பேரிசன் ஸ்பிரிட் இருக்கும். இதெல்லாம் நீங்க பாருங்க. அல்லேலூயா. நீங்களோட வாழ்க்கையை அசஸ் பண்ணி பாருங்க. முதல்ல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், if you want to access the presence of the Lord, you have to enter with thanksgiving. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது, நாம் ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்னா கவனிங்க தேவ பிள்ளைகளே. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5:18 சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவ சித்தம். நன்றி சொல்லுகிறதுங்கிறது ஒரு கடமை அல்ல. நன்றி சொல்லுவதுங்கிறது சொல்லிக் கொடுத்தனால் வருவது அல்ல. நன்றி சொல்லுவதுங்கிறது நாம யோசித்து செய்ய வேண்டிய காரியம் அல்ல. நன்றி சொல்ல வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி சொல்லிதான் ஆகணும்னா ஆண்டவருடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு கவலை இருக்கு, ஒரு கண்ணீர் இருக்குன்னா அதை குறித்து புலம்பாம, அதை குறித்து வேதனைப்படாம, அதை குறித்து சோர்ந்து போகாம, அதை குறித்து பின்வாங்கி போய் சபைக்கு நான் போக மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், உபவாசிக்க மாட்டேன், பாஸ்டர் அப்படி சொன்னாரு ஒண்ணு நடக்கலன்னு சொல்லி உட்கார்ந்து விடாம, வசனம் சொல்லுகிறது 1 ஆமென் 2 ஆமென் பிலிப்பியர் 4:6 உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை வந்தோடனே பக்கத்து வீட்டுல போயிட்டு போன் பண்ணி அவன் அதை புலம்புறதை நிறுத்திவிட்டு, இல்ல சபையை குறித்து குறை சொல்வதை நிறுத்திவிட்டு, அல்லது ஊழியக்காரனை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு, வேதம் சொல்வது உன்னுடைய எந்த போராட்டத்தின் நடுவில், புயல் நடுவில், பிரச்சனை நடுவில் எல்லாவற்றை குறித்து என் சமூகத்தில் வந்து நீ நன்றி சொல்லு. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம என்ன பண்ணுங்க, நிரப்பும். அல்லேலூயா. அப்போ நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்கிறது வேதத்தில் உள்ள தேவனுடைய சித்தம். எல்லாம் உலக கையை எடுத்து சொல்லுங்க, இது தேவனுடைய சித்தம். இப்போ இங்க தேங்க்ஸ் கிவிங் டேன்னு ஒண்ணு வருஷத்துல வைத்து இதற்காக விசேஷமா ஜெபிக்கிறது எதற்காக? பாஸ்டருக்கு டைம் போகலனா, இல்ல ஏதாவது ஒரு எங்கேஜ் பண்ணணும்னா இல்ல, இது தேவனுடைய. Please come on, someone open up your mouth and say, this is the will of God. Hallelujah. இது தேவனுடைய சித்தம். நன்றி உள்ள உங்க வாழ்க்கையில தான் நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. நாங்க சபையில் அடிக்கடி சொல்ல, நீ நன்றி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில நன்மைகள் பெருகிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது இல்ல, இது இல்ல, அது குறைவு, இது குறைவுன்னு சொல்ல சொல்ல இருக்கிறதும் போய்விடும். ஆனால் இல்லாத சூழ்நிலை நடுவில் நீ கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யார் ஒரு ஊழியக்கார தேவ பிள்ளை விசுவாசி சொல்றாங்களோ, நான் சொல்றேன், கையில் 5 அப்பம் 2 மீன் இருந்தாலும் 5000 பேராக போஷிக்கிற அளவுக்கு கர்த்தரை பெருக பண்ணுவார். Only with the heart of thanksgiving. நன்றி சொல்லுகிற இதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் அப்படிப்பட்ட அற்புதம். ஹல்லேலூயா. அதாவது உலகத்துல நன்றிங்கிறது கிராட்டிடியூட் என்பதை ஒரு குட் மேனர்ஸ் அப்படின்னு பெரியவங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? If somebody says, somebody helps you, you have to thank them. That's a good manner. If you are hurting someone, you have to say sorry. It's a good manner. அப்படின்னு we have learned good manners and good bad என்னன்றது பெரியவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. நான் சொல்றேன், இந்த தேங்க்ஸ்ங்கிறது வெறும் குட் மேனர் மட்டுமல்ல, it is a spiritual force. Hallelujah. Spiritual force that attracts the presence of God. இது ஒரு ஈர்ப்பு. ஆமென். இது ஒரு ஆவிக்குரிய ஈர்ப்பு. எங்க தேவ பிள்ளைகளை நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் சும்மா இருக்கவே முடியாது. அங்க வந்து அது கிரியை செய்ய, வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த நன்றி வாயில வரும்போது it attracts the presence of God. அது தேவ பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில ஈர்க்கும். புரிஞ்சவங்க யாராச்சும் சொல்லுங்க, அவன் என் வாழ்க்கையில தேவ சமூகம் வரணும்னா நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சா கர்த்தருடைய பார்வை என் மேலே இருக்கும். Praise the Lord. Hallelujah. ரெண்டாவது கவனிங்க, Thanksgiving, இந்த நன்றி சொல்லுங்கிறதுங்கிறது இது ஆவிக்குரிய ஒரு ஆயுதம். ஆவிக்குரிய எல்லாரும் பேசணும். சின்ன பாப்பா, வாலிப பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, this is a spiritual weapon. ஆமென். இது தமிழ்ல தெரியல, இங்கிலீஷ் சொல்லுங்க, இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்லுங்க. இது ஆவிக்குரிய ஆயுதம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான் முடியுமா? இந்த பிரான்ச்ல இவ்வளவுதான் அவன் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரா? நன்மை செஞ்சவங்களா சொல்லுங்க, என் நன்றி தான் என்னுடைய ஆயுதம். இன்னொரு டைம், இந்த ஆயுதமாவே தெரியல, இது வந்து கூர்மையே இல்லாத ஆயுதமா இருக்கு. ஒரு கூர்மையான ஆயுதமா சொல்லுவாங்க. 1 2 3, என் நன்றி தான் என் ஆவிக்குரிய ஆயுதம். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம்? எப்பெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம்? இப்போ நன்றி சொல்லலாமா? நன்றி சொன்னா என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க நன்றி சொல்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் நன்றி சொல்றேன்னு சில பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி பாருங்க, அப்பா அற்புதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நடந்த பிறகு சொல்றது யார் வேணா சொல்லலாங்க. ஆனால் ஸ்தோத்திரம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே நன்றி சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையில தான் நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமானதை உன் கண்கள் காணும்.
ஹalleluya. நம்ம எழுதி நிக்கலாமா? எழுதுன்ற ஒரு பாடல எத்தனை நன்மைகள் எனக்கு செஞ்சீங்க டாடி, எனக்கு நன்றி சொல்ல ஸ்பிரிச்சுவல் வெப்பனா நினைச்சு பாடுங்க. இட்ஸ் an action of faith நினைச்சு பாருங்க. இட்ஸ் a key that unlocks your miracles. அது அற்புதங்களை திறக்கும் ஒரு சாவி. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறாரு, எந்த அற்புதத்துக்காய் மகனே மகனே நீ காத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த அற்புதங்கள் திறப்பதற்கு இப்போ நீ நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணு. ஹalleluya. ஹalleluya. ஈமன் எத்தனை நன்மைகள் எனக்கு செஞ்சீங்க டாடி, எப்படி ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. இந்த பாடல் தெரியுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Thank you for the wonderful cooperation. நான் போய் எங்க சபையில சொல்லுவேன், இப்படி கூமுட்டைகளா கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க, ஆமென் ஸ்தோத்திரம். அப்படியே பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி 10 எரியுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அக்னியை மகிழ்ச்சியால பத்த வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடுல ஒண்ணும் இல்லை, நான் போய் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு சக்தியை வல்லமை காத்திருக்க வச்சிருக்கிறேன். 1 2 3 4 எத்தனை நன்மைகள் எனக்கு is a magnet of miracles. A grateful heart, a thankful heart is a magnet. Magnetல எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? magnetல எத்தனை பேருக்கு தெரியும்? நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ எங்கேயும் போய் ஒட்ட வேண்டாம், நீ இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். நீ இருக்கிற ஆசீர்வாதம் ஆத்துமாக்கள் உன்னை தேடி வந்து ஒட்டுவாங்க. எனக்கு வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, நீங்க வந்தா எனக்கு போதும்னு சொல்லி உங்களை வந்து கூப்பிடுங்க. Magnet of miracles. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஓகே, நான் உங்களை உட்கார செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் கவனிங்க. அவன் இப்போ தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்துட்டீங்க. இப்போ தேங்க்ஸ் சொன்னா நீங்க என்ன பண்றீங்க? நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பான்னு சொல்றீங்க. பட் we need a pattern, we need a pattern, we need a structure, we need an architecture to do everything. ஒரு ஃபேன் செய்யறாங்கன்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா, ஆமென்.
ஆமென் சோதர ஃபர்னிச்சர் ஆமென் கார்பெண்டர் கிட்ட போய் ஆமென் ஃபேன் செய்ய சொன்னா அவன் செய்ய முடியாது. ஆமென் சோதர எலக்ட்ரீஷியன் கிட்ட போய் வீடை கட்ட சொன்னா கட்ட முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya. ஆமென். அப்படி ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா அவனை இங்கே சேர்க்கக்கூடாது, வேற ஒரு இடத்துல தான் சேர்க்கறதுக்கு நிறைய இடம். ஆமென் ஸ்தோத்திரம். அங்கே ரொம்ப ஃபேமஸான இடம் சென்னையில் இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ தேங்க்ஸ் சொன்னாலும் தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆமென். அப்படி நின்றக்கூடாது. I mean, there is a pattern that God is expecting this evening so that you will be a magnet of miracles. Hallelujah. எப்போ நன்றி சொல்ற ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, அவன் நமக்கு காலங்கள்ல 3 காலம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் சொல்ற ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் சொல்ற இந்த காரியம் ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன். அவன் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச டைம்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். 3 டைம் இருக்கு இல்லையா? அவன் ஸ்தோத்திரம். தெரிஞ்சவங்க சொல்லுங்க, என்கிட்ட ஒரு ரிங்கட்ஸ் இல்லை, ஒரு ரிங்கட்ஸ் ப்ரைஸாக கொடுக்கலான்னு பார்த்தேன். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக சொல்றவங்களுக்கு பாஸ்டர் நைட்டு டின்னர் வாங்கி கொடுத்துருவாரு. எல்லாருக்கும் டின்னர் தான் தேவையே இல்லைன்னு சொல்றீங்களா? அவன் சொல்லுங்க, என்ன டைம்ஸ் இருக்கு நம்ம லைஃப்ல? 3 டைம் இருக்கு. சாட்டர்டே சண்டே மண்டே வா, மார்னிங் ஈவினிங் நைட். ஓகே, நானே சொல்றேன். I mean, we have only 3 times in our life. One is past tense, present tense and future tense. Hallelujah. ஆண்டவர் இவ்வளவுதான் செய்ய சொல்றார், இவ்வளவுதான் செய்ய சொல்றார். என்னன்னா, I mean, so that you give thanks for the past tense, you give thanks for the present, you give thanks for the future also. புரிஞ்சவர் ஆமென் சொல்லுங்க. இவ்வளவுதான் பேட்டர்னுங்க, இவ்வளவுதான் பேட்டர்ன். ஆமென். இதை இன்னொரு கிளியரா சொல்லணும்னா, if you want to more understand it clearly, நான் சொல்றேன், you thank God, you thank him before you receive your miracles, you thank God for during you receive your miracles, you thank God after you receive your miracle. Hallelujah. Hallelujah. So புரிஞ்சுச்சா? I mean, before, while, after. Hallelujah. சொல்றீங்களா? ஆமென். சொல்லுங்க. உங்க லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? பிஃபோர். பிரதர் சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர் சொல்லுங்க. எனக்காக வேண்டாம், கர்த்தருக்காக சொல்லுங்க. நீங்க நீட்டுற பக்கம்லாம் மிராக்கிள் காத்துட்டே இருக்குது. சொல்லுங்க பிஃபோர். பாருங்க, நிறைய பேர் என்ன பார்த்து தப்பா லெஃப்ட்னா உங்களுக்கு இதான் லெஃப்டா? ஆமென் ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கறேன். பிஃபோர், while, after. Before, during, after. அல்லேலூயா. அப்ப எப்பெல்லாம் நன்றி சொல்லணும்? எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்? பிஃபோர். சொல்லுங்க, கரெக்ட், அவ்வளவுதான். பிஃபோர், டியூரிங், ஆஃப்டர். அல்லேலூயா. ஒரு அற்புதம் வர்றதுக்கு முன்னாடி நன்றி சொல்லுங்க. அற்புதம் வந்துட்டே இருக்குதுன்னு ஆண்டவர் பேசுறாரா? நன்றி சொல்லிட்டே இருங்க. அற்புதம் வர தாமதித்தாலும் நன்றி சொல்லிட்டே இருங்க. அற்புதம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பாஸ்டருக்கு ஒரு டாட்டா, இந்த சர்ச்சுக்கு ஒரு டாட்டா அப்படின்னு போறவங்களுக்கு அந்த அற்புதம் நிக்காது. After you receive your miracles, who are living a thankful life, ஆமென் ஸ்தோத்திரம். 1 மடங்கு பெற்ற நீங்க 1000 மடங்கு பெறுவீங்க. ஹalleluya. ட்ரெய்லர் பார்த்துட்டே நிறைய போயிடுறாங்க. மெயின் பிக்சரை பார்க்க நிறைய பேருக்கு சபையில் விருப்பமே இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். அந்தந்த ஸ்தோத்திரம் மொமெண்ட்டுக்கு அப்படி ஒரு மிராக்கிளை வாங்கிட்டு ஓடிடுறாங்க. ஆனால் நான் சொல்றேன், இதை காட்டிலும் மேலானது, இதை காட்டிலும் சிறந்தது, இதை காட்டிலும் மகிமையுள்ளது உங்களுடைய என்னுடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத அற்புதங்களை கர்த்தர் இன்னும் வைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இன்னொரு முறை இப்ப புரிஞ்சுட்டு இந்த பாட்டை பாடணும்னா, ஃபாதர் தேங்க்யூ, ஜீசஸ் தேங்க்யூ, தேங்க்யூ சொல்லுவேன். 1 2 3 4 தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ராதா, நன்றி நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி சொல்லுவேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு வாங்கி சொல்லுவோம். ப்ளீஸ் பீ சீட்டட், ப்ளீஸ் பீ சீட்டட். தேங்க் யூ சோ மச். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு ஆமென் ஸ்தோத்திரம் அவங்களுக்கு ஒரு மிராக்கிள் நடக்கிற மாதிரி சொல்லுங்க. பிஃபோர், டியூரிங், ஆஃப்டர். ஹalleluya ஹalleluya. பாருங்க, 2 நாளாம் புஸ்தகம். ஆமென். இந்த நன்றி உள்ளவங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் என்னென்ன அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. இந்த நன்றி சொல்லுகிறவங்களுக்கெல்லாம் பிஃபோர் நன்றி சொல்றவங்க, டியூரிங் நன்றி சொல்றவங்க, ஆஃப்டர் நன்றி சொல்ற இந்த 3 பேருக்கு எப்படிப்பட்ட மகத்துவங்களை. Oh, those grateful people have received grateful. Hallelujah. Hallelujah.
முதலாவதாக வேகமான சொல்லுகிறேன். Amen. If you are thanking God before your battle, before your victory, before your every problems, before your miracle, உங்களை யுத்தத்துக்கு முன்னாடியே நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த யுத்தத்தை நீங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் அந்த யுத்தத்தை உங்களுக்காக செய்து ஜெயத்தை தருவார். யாரெல்லாம் நன்றிய முன்னாடி சொல்றாங்களோ அவங்களுக்கு முதல் பாயிண்ட் ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது. யோசபாத் 2 நாளாகமத்துல பார்க்கிறோம். 20-21 யாரும் எடுக்க வேண்டாம். யோசபாத்துடைய சேனைகள் ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் மோவாபியரை பார்த்து, சேயீர் மலை தேசத்தை பார்த்து, ஆமென் இப்படிப்பட்ட எதிரிகளை பார்த்து அவர்கள் சோர்ந்து போய் நிற்கும் பொழுது அங்கே ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி கர்த்தர் பேசுகிறார், யோசபாத்தே நீ யுத்தத்துக்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. துதிக்கிற ஜனத்தை, தேங்க்ஸ் பண்ணுகிற ஜனத்தை, தேங்க்ஸ் பண்ணுகிற பிரைஸ் பண்ணுகிற என்னுடைய யூதா கோத்திரத்தை முன்னாடி அனுப்பு. நீ பட்டயத்தை எடுக்க வேண்டியதில்ல, நீ தரித்து நின்று பா. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது, கர்த்தருடையது. இந்த ராத்திரி வேலை சொல்லுங்க, யாரெல்லாம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில யுத்தங்களை அவன் எதிர்கொண்டு இருக்கிறீங்களோ இந்த ராத்திரி வேலையில சொல்லுங்க, நான் நன்றி சொல்லும் பொழுது இந்த யுத்தத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். சத்தமியத்தை சொல்லுங்க ஆமென். When you give thanks before the miracle, you will be victorious. Every battle of yours will be a victory. ஒரு யுத்தம் கூட தோத்து போக மாட்டீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சோதனை கூட நீங்க தோத்து போக மாட்டீங்க. ஒரு கடன் பிரச்சனையில கூட நீங்க தோத்து போக மாட்டீங்க. உங்களை சொந்தக்காரங்க சுத்துமத்த அங்க இங்க யார் என்ன வாய் பேசினாலும் ஒருத்தர் முன்னாடி கூட கர்த்தர் தலையை குனிய வைக்க மாட்டாரு. உங்க தலையை உயர்த்துவேன். பிகாஸ் நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, பிஃபோரே நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு விமென்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நடந்தது. எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்தீங்களா? ஓகே. என் உமன்ஸ்னால பார்க்க மாட்டீங்களா? அல்லேலூயா. நானும் பார்த்ததே இல்லை. ஆனால் ஒரு அம்மா ஒரு பேட்டி கொடுத்துச்சு பாருங்க, மொத்தம் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு கர்த்தர் மாற்றிட்டாரு. எத்தனை பேர் பார்த்துங்க? அப்பயாச்சும் சொல்லுங்க ஆமே. அருமையான மகள் ஜெமிமா, ஆமென், ஜெமிமா ரோட்ரிகஸ். அவங்க ஸ்தோத்திரம், ஆமென், எல்லா மேட்ச்லயும் ஆவரேஜ் பிளேயர் தான். எல்லா மேட்ச்லயும் அவ்வளவுலாம் ஒன்றும் பெருசு ஷைன் ஆகல. ஆனால் ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? ஆமென், அந்த மகளை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் வந்திருக்கிறது. ஒரு கூட்டத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் பாஸ்டர் ஆமென் ராம் நினைக்கிறேன், அவர் ஆமென் சொல்லி இருக்கிறார், you will do an achievement. This battle is not yours, the battle is the Lord. ஆமென், இது கர்த்தருடைய யுத்தம், இதுல நீ ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணணும் ஒரு வார்த்தை என்றே வந்திருக்கிறது. ஆனா இந்த மகள் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்க இந்த மகள் கர்த்தரை விசுவாசித்து உண்மையா போராடமெல்லாம் சொல்ல ஆமென் இருக்கிறதுலே டஃபஸ்ட் பேட்டில் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா, the most toughest battle. ஆஸ்திரேலியாவை ஜெயித்ததாக சரித்திரமில்லை என்று சொல்வார்கள். அது விமென்ஸ் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவை ஆப்போனன்ட்டா போச்சுன்னா அவங்க கண்டிப்பா தோத்துருவாங்கன்னு நினைச்சாங்க. எல்லாரும் செமிஃபைனல்ஸோட போதும் நினைச்சப்போ அவன் எல்லாருடைய எண்ணங்கள் தோல்வியை நோக்கி போய் கொண்டிருந்தப்போ ஜெபிமா என்கிற ஒரு மகளுடைய எண்ணம் மற்றும் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இது கர்த்தருடையது என்று நினைத்தாள். அவள் நினைத்ததால் மாத்திரமே she scored a century runs, 127 runs, and she was the reason for the World Cup this year. உலகம் திரும்பி பார்க்காத மகள்கிட்ட போய் கேட்கும் பொழுது when they interviewed her, அவளை கிட்ட கேட்கும்போது அவ சொன்ன ஒரே வார்த்தை, அவன் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, எனக்கு இந்த யுத்தத்தை ஃபேஸ் பண்ண எனக்கு தைரியம் இல்லை, ஆனா எனக்குள்ள ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை சொன்னது, அவன் இந்த யுத்தம் உன்னுடைய அல்ல, நீ சும்மா தரித்து நில், இந்த யுத்தம் கர்த்தருடையது. சம்படி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஒரு கிரிக்கெட்ல ஆண்டவர் அப்படி செய்ய முடியும் சொன்னா, அவரை நம்புகிற உங்களுக்கு எனக்கும், அவரை தேடுகிற உங்களுக்கு எனக்கும், அவருக்கு நன்றி சொல்லுகிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் எவ்வளவு பெரிய வெற்றிகளை கொடுப்பா. வாயை திறந்து ஆமென் நன்றியோடு அன்னைய பாஷையில ஷாராலி ஆந்தரவோடி ஆந்தரகடதுனா இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி சொல்லுகிற என் வாழ்க்கையில ஒரு யுத்தத்துல கூட நான் தோற்று போக மாட்டேன். என் யுத்தங்கள் எல்லாம் கர்த்தர் செய்வா. கமாச்ச துதிங்க. என் யுத்தம் கர்த்தருடையது. முதலாவது நன்றி சொல்லும் போது உங்க யுத்தத்துல ஜெயம். எல்லாரும் சொல்லுங்க, யுத்தத்தில் ஜெயம். போதாது சொல்லுங்க, மகன் சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க, யுத்தத்தில் ஜெயம். யாருக்கு? தேங்க்ஸ் பண்றவங்களுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் ஜெயம் தரேன்னு சொல்லிட்டு சும்மா விட்டாரா? யூதா கோத்திரத்தை முன்னாடி அனுப்பியா, அவங்க நன்றி சொல்ல நான் இறங்கி வரேன். அல்லேலூயா.
எனக்கு தான் ஜெயம் அப்படின்னு வீட்டுக்கு போறவங்களுக்கு யுத்தம் இல்லை. இங்க இருந்து பாஸ்டர் எப்பெல்லாம் ஜெபிக்க சொன்னாரோ வந்து நன்றி அப்பா எனக்கு வரப்போகிற ஜெயத்துக்காக நன்றி. யாரெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா இன்னையிலிருந்து இந்த டிசம்பர் முடிகிறதுக்குள்ள உங்க பிசினஸ்ல உங்க வேலையில whoever is waiting for job, whoever is waiting for a miracle, whoever is waiting for a wedding, whoever is waiting for your increments, whoever waiting for your business contracts, whoever waiting for your permanent positions, the Lord will open up a door and give victory through in your battles, because the battle is not yours. When you start giving thanks, when you become the tribe of Judah, நீ யூதாவின் கோத்திரமாய் மாறும்பொழுது யுத்தம் கர்த்தருடையதாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இரண்டாவது பாஸ்டர் காலையில் சொன்னதால திரும்ப சொல்றேன் நன்றி. ஆமென் ஸ்தோத்திரம். பிஃபோர் மிராக்கிள் அகைன் சொல்றேன். பிஃபோர் எல்லாம் சொல்லுங்க. பிஃபோர் தேங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா விக்டரி உங்களோடதாயிரும். ரெண்டாவது பிஃபோர் நீங்க தேங்க் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் இருந்தாலும் இல்ல உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் இல்ல உங்ககிட்ட மற்றவங்க எல்லாரும் நீ உருப்பட மாட்ட வளர மாட்ட பெருக மாட்டேன்னு சொன்னாலும் உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை உங்ககிட்ட இருக்கிற ஒன்றும் இல்லாமையே உங்ககிட்ட இருக்கிற ஆமென் ஸ்தோத்திர சுருமைய அற்பத்தை நீ வானத்துக்கு நேரா நோக்கி நன்றி சொல்லும் பொழுது இயேசுவாகிய தேவன் அவன் 5000 பேரை போஷிக்க அவர் யாருக்கிட்டையும் போய் கேட்கல, யார்கிட்டையும் போய் கூட்டிடுவான்னு சொல்லல. அவர் அந்த அப்பத்தையும் 2 மீறி எடுத்து வானத்துக்கு நேரா பிதாவே என்று சொல்லி அதை ஸ்தோத்திரம் பண்ணி he thanked the father. அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டாரு. 5000 பேர் சாப்பிட்டு மீத 12 கோடி கத்தர் எடுக்க வைப்பாரு. அவன் இந்த மாலை வேலை சொல்லுகிறேன், when you become a thankful person you will see a supernatural multiplication. நடக்குமா நடக்காதா? வாயில சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு இந்த மாசம் நடக்க போகுது. அவன் நடக்குமா நடக்காதா? say supernatural multiplication. ஆமென். வெறும் 3000 4000 5000 கூட இல்ல. அவன் என் வாழ்க்கையில என்ன மல்டிப்ளிகேஷன் EMIs இருக்கு, இன்னும் பயங்கரமான கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதை செய்யணும் இதை செய்யணும். நான் சொல்றேன் இந்த சபையை ஆசீர்வதிக்க திட்டம் பண்ணி இருக்கிற கர்த்தர், இந்த சபையை பெருக வைக்க திட்டம் பண்ணி இருக்கிற கர்த்தர் உங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் சூப்பர் நேஷனல் மல்டிப்ளிகேஷன் இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்புறம் உங்க கண்கள் பார்க்க போகிறது. சில மில்லியன்ஸ் உங்க கையில வந்து உட்கார போகிறது. அவன் சில கைகளில கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வைக்கிறார். You are going to be anointed for giving. You are going to be anointed for generosity of giving. நீ உதாரணமுள்ள கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் அநேகரை மாற்ற போகிறார். ஹalleluya. அந்த சின்ன பையன் கொடுத்தான்ல, அந்த சின்ன பையன் கொடுத்தான். ஆமென். 5000 பேர் ஆசீர்வதிச்சு 5000 பேர் சாப்பிட்டு அந்த பையனை ஆசீர்வதிச்சு போனாங்க. ஹalleluya. நான் சொல்றேன், நீங்க நன்றி சொல்றதுனால ஆமென் ஆயிரக்கணக்காய் பெருக பண்ணுகிற உங்க கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா வேதம் என்ன சொல்லுது? அநேகத்துக்கு கர்த்தர் அதிகாரியா மாற்றுவார். Hallelujah. But the problem is we don't feel giving thanks. We don't feel thankful. அத குறித்து நான் பின்னாடி வரேன். ஆமென். சோதர டைம் பாஸ். எனக்கு எவ்வளவு டைம் பாஸ்? I think 10 minutes இல்ல பாஸ்? ஓகே சாரி. நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க ஆமென் ஸ்தோத்திரம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? ஆமென். நான் திரும்ப சொல்றேன், நல்லா புரிஞ்சவங்க இதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆமென். நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆமென் செத்து போன கல்லறையின் கல்கள் கூட புரட்டி தள்ளப்பட்டு ஜீவன் இல்லாத வாக்குத்தத்தங்கள், ஜீவன் இல்லாத சரீரங்களுக்குள்ள ஜீவன் கடந்து வரும். இயேசு கிறிஸ்து லாசருவின் கல்லறை முன்னாடி போய் நின்று சொன்னாரு, பிதாவே எனக்கு இப்பொழுது நீ செவி கொடுக்கிறபடியினால், நீ செவி கொடுத்தபடியினால் நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். பிஃபோரா டூரிங்கா ஆஃப்டரா? சொல்லுங்க. சிஸ்டர் அப்பா நல்ல ஆமென் சோதரம் நல்லா படிச்சு அவங்க எல்டரான சிஸ்டர் சொல்றாங்க, சின்ன பிள்ளைங்களா சொல்ல மாட்டாங்க. இது பிஃபோரா டூரிங்கா ஆஃப்டரா? லாசரு வருவதற்கு முன்னாடி ஏசப்பா தேங்க் பண்ணாரா இல்லையா? பிதாவே எனக்கு இப்பொழுது நீ செவி கொடுத்தபடியால் உமக்கு நான் என்ன பண்றேன்? நன்றி சொல்லுகிறேன். ஹalleluya. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க நன்றி சொல்ல 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 உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காது, இதுக்கு இனிமேல் வாய்ப்பில்லை நினைச்ச செத்து போன எல்லா ஆசீர்வாதத்தின் வாசல்களை, வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் குழி தோண்டி எடுத்து அதற்குள்ள ஜீவனை வைத்து நீங்க சுதந்திரிக்கும்படி வைப்பா. Oh, for whoever is going to give thanks, you will see every promises are being raised from the dead. மரித்து போன உங்கள் ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் உயிர் பெற்று எழும்பும்.
பல வருஷம் முன்னாடி பிரதர் நான் இப்படி ஆயிருக்கலாம், நான் கத்தருக்காய் இப்படி ஊழியம் செய்யணும்னு நினைச்சேன், கத்தருக்காய் இப்படி எழுதணும்னு நினைச்சேன், இப்படிலாம் எனக்கு தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது, இப்படிலாம் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, எனக்கு வயசாச்சு, எனக்கு ஒண்ணு நடக்கல, என் வாழ்க்கையில இனிமே ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறா, நீ அந்த மரித்த கல்லறை முன்பதாக நின்று பிதாவே நன்றின்னு சொன்னா போதும். 5 வருஷம் ஆனா 10 வருஷம் ஆனாலும் சரி, கர்த்தர் அந்த கல்லறையின் கல்லை புரட்டி போட்டு உன் தலையை பிரகாசிக்க பண்ணுவ. கரங்களை தட்டி சொல்லுங்க, நன்றி Lord, thank you for your rising power. This is the power of thanksgiving. Hallelujah. பிதா இயேசுப்பா நன்றி சொன்னதுனாலதான் பிதா நான் என்னடா லாசருக்கு உயிரை கொடுக்கவே இல்லை, இப்பவே இவன் நன்றி சொல்றானே சொல்லி அவரால் அற்புதம் செய்யாம இருக்க முடியல. அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. எனக்கு நீங்க சுகம் கொடுக்கலையா டாடி, பரவாயில்ல, நீங்க கொடுத்திருக்கிறது அரகரசத்தினால நான் துதிக்கிறேன். என்கிட்ட பணம் பற்றாக்குறை இருக்கா, பரவாயில்ல, இந்த நிலைமையில நான் வச்சிருக்கா துதிக்கிறேன். நான் சொல்றேன், instead of complaining, instead of murmuring, instead of amen ஸ்தோத்திரம் sitting in your pain, if you start giving thanks, நான் சொல்றேன், ஆண்டவர் நீ இழந்ததை காட்டிலும் இரட்டிப்பானதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். யோபுவை குறித்து இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் பேசினார்ல ஊழியக்காரர் கொண்டு. ஆமென் சொல்றது எப்படிப்பட்ட ஆமென் செத்து போன நிலைமையை கூட அதை விட கேவலமா செத்த நாயை போல இருக்கிறேன் என்று சொன்ன அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் இழந்தவைகளை எல்லாம் 2 மடங்கு 4 மடங்கு 8 மடங்கு 10 மடங்கு 100 மடங்காய் கர்த்தர் உயிர்ப்பித்த காரணம் விட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மலேசியாவில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, லைனாம் சூடால இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் சொல்லுகிறார், உன் குறைவிலோ உன் இல்லாமையிலோ உன்னுடைய பாவின் நொறுக்கலோ உன்னுடைய போராட்டத்தின் நடுவே இன்றைக்கு ராத்திரி வேளை சொல்லுங்க, பிதாவே உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் நிற்கிற கொடுத்த இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The heart of thanks will bring every promises to rise again. ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் உயிர் பெறச் செய்யும். ஆமென். கடைசி ஒன்று சொல்ற கவனிங்க பாருங்க, பவுலும் சீலாவும் ஆமென் ஸ்தோத்திரம் சங்கிலினால கட்டப்பட்டிருந்த போது they were not like liberal. அவங்க நம்மளை போல விடுதலை ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கல. எங்க இருந்தாங்க? சிறைச்சாலையில் இருந்தாங்க. ஹல்லேலூயா. நீங்க துதிக்க முடியாத, தேங்க்யூ சொல்ல முடியாத, ரொம்ப நெருக்கமான பொருளாதார பிரச்சனையில, சரீர பிரச்சனையில, ஆவிக்குரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க தேங்க்யூ சொல்லி பாருங்க, சங்கிலிகள் உடையும், அஸ்திபாரங்கள் அசையும், வாசல்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. The heart of thanks will bring deliverance, a breaking of every chains in the name of Jesus. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது சிஸ்டர்? எத்தனை பேர் புரியுது பிரதர்? பிள்ளைகள் ஆமே அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்ச சங்கிலிகளை கத்தர் அறுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆமே சிறையிருப்பை கத்த திருப்ப ஆரம்பிச்சிருவாரு. போராட்டங்களை கத்த உங்க சக்திக்கு மீறி பியாண்ட் யுவர் ஸ்ட்ரெங்த், உங்க பலத்துக்கு மிஞ்சி நீங்க போராடி கொண்டிருக்கிற காரியங்களில என் தேவன் சங்கிலிகளை உடைத்தெறிந்து விடுவார். யாருக்குன்னா பவுல் சீலாவை போல கட்டப்பட்ட நிலைமையில நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, இந்த நிலைமையில ஜீவனை போனாலும் நான் உங்க நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி முழங்கால் படிட்டு அந்த சங்கிலி கட்டப்பட்ட இடத்துல எந்த ஒரு விசுவாசி துதிக்கிறாரோ, எந்த ஒரு விசுவாசி நன்றி சொல்லுகிறாரோ, அந்த இடத்துல எல்லாரும் கண்கள் ஆச்சரியப்படும் வகையில ஆமென் சிறைச்சாலையின் கதவுகளை கத்தர் உடைப்பார், அஸ்திபாரங்களை கத்தர் அசைப்பார், சங்கிலிகளை கத்தர் முறித்து போடுவார். ஒரு தேவ தூதன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய், ஓ 10,000 ரிங்கெட் உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, இந்த கேன்சரோட ப்ராப்ளம் இல்லை, இந்த கிட்னி ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, இந்த ஸ்பைனல் ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் எல்லா சங்கிலிகளை ஒட்டாச்ச ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்கை கொடுப்பார். ஹல்லேலூயா. அநேக பிசாசுடைய கட்டுல சங்கிலியில, அநேக அடிக்ஷன்ங்கிற சங்கிலியில, அநேக பாவம் என்கிற சங்கிலியில, அநேக ஆமென் சொல்ற சிலைவரிங்கிற சங்கிலியில, அநேக தரித்திரம் என்கிற சங்கிலியில, அநேக பெருக்கம் இல்லாத ஒரு ப்ராப்ளத்துல, அநேக வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லையே, நான் வெறுமையாவே இருக்கிறேனே என்கிற ஒரு ப்ராப்ளத்துல இப்படிப்பட்ட சங்கிலிகள் இருப்பீர்களா? இந்த ராத்திரி வேளை கர்த்தர் சொல்லுகிறா, நீ எனக்கு நன்றி சொல்லிப்பா, நீ இருக்கிற இடத்துல எனக்கு நன்றி சொல்லிப்பா, சபையில வந்து நன்றி சொல்லிப்பா, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நன்றி சொல்லிப்பா,
நீ பெற்றதற்காகவோ பெற போகிறவைகளுக்காகவோ ஆமென் இப்ப பெற்றுக் கொண்டு இருக்கிறவைகளுக்காக நன்றி சொல்ல 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 ஆமென் சங்கலிகளை கத்த உடைச்சு ஆமென் அங்க இருக்க அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைச்சு ஆமென் அவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் கத்த விடுதலை கொடுப்பார். You will see the deliverance when you give thanks. அவங்க வேற என்ன வேணா பண்ணிருக்கலாம்ல, பவுல் சீலோ வேற என்ன வேணா பண்ணிருக்கலாம், தூங்கி இருக்கலாம், இல்லை பேசிட்டு இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஏசப்பாவை அவன் சோதரை திட்டிருக்கலாம். என்னடா ஆண்டவர் அவன் இப்படி உக்காந்து நம்மளை சங்கிலியை போட்டு கட்ட வச்சுட்டாங்களே. பாஸ்டரோட டெஸ்டிமனிலாம் கேட்டு அவன் எனக்கு புள்ள அரிச்சது நேற்று நம்மளை என்னடா ஊழியம் பண்ணுறோம், தமிழ்நாட்டில் அவ்வளவு லிபர்ட்டியை வச்சுட்டு அவ்வளவு ஆமீன் சப்போர்ட்டிவான கவர்மெண்ட்டை வச்சுட்டு ஆமீன் அதுக்கு இதுக்கு குறை சொல்லிட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு ஆமீன் சோதரம் ஆமீன் இப்படி போட்டிருக்கிற இந்த கண்ட்ரியில் ஆமீன் சோதரம் இப்படி வல்லமையை 17 சபைகளை நிறுவி இன்னும் 5000 பேர் வரணும், அவன் இன்னும் 5 லட்சம் வரணும் என்கிற 1 லட்சம் வரணும் என்கிற தரிசனத்தோட போராடி கொண்டிருக்கிறாரே. அவன் இங்கே சங்கிலிகள் அறுக்கப்படுகிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியர்கள் இருக்கும்போது நம்ம இன்னும் எழும்பலையே என்கிற ஒரு பாரம் ஆத்துவதான் என்னை பற்றி பிடிக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி இருதயம் அப்படிப்பட்டவர்களா மாறணும். ஒரு சின்ன காய்ச்சல், ஒரு சின்ன சளி, ஒரு சின்ன பிரச்சனை, பொண்டாட்டிக்கிட்ட சண்டை, புருஷன்ட்ட சண்டை, மாமியார்கிட்ட சண்டை, உடனே சர்ச்சைக்கு ஏன் வரல, பாச அவர் இப்படி பண்ணாரு, பாச இவங்க இப்படி பண்ணாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், எந்த பிரச்சனை யாரு சண்டை யாரு கொடுமையை பிடிச்சாலும் நீ வந்து ஏசப்பாவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவன் நீ நன்றி சொல்ல 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 எந்த கை உனக்கு விரோதமா வந்துச்சோ அந்த கையை கத்த மாட்டக்கி போடுவாரு. அல்லேலூயா. அந்த கையை கொண்டு வந்து உங்க முன்னாடியே நிறுத்துவாரு. அல்லேலூயா. எங்க சர்ச் அங்க 18 வருஷம் கோயம்புத்தூர்ல இருக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னொரு 5 minutes பாஸ்டர் சாரி முடிக்க போகிறேன். ஒரு மனிதன் எங்களோட சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. 15 வருஷமா சோதரம் நாங்கள் ஆராதிச்சாலே பிரச்சனை, கெட்ட வார்த்தையில் வாசலில் நின்று திட்டிக்கொண்டே இருப்பான். நீ சோத்தத்தை திங்கிறியா, அதை விட கேவலமான வார்த்தைகள், அசிங்கமான எங்கள் தகப்பனாரை பார்த்து ஊழியக்காரரை பார்த்து ஆமென் சோதரம் ரொம்ப அவமானப்படும் வகையில் வார்த்தையை பேசிக்கொண்டே இருந்தான். நாங்கள் ஆண்டவர்கிட்ட நாங்களும் சண்டை போடலை, ஒன்றும் பண்ணல. நாங்கள் ஆண்டவர்கிட்ட போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே அந்த ஆண்டவரே அப்பா சோதரன் இப்படி அவன் நல்ல பணக்காரன் கோடீஸ்வரன், ஆண்டவரே எங்களால் பேச முடியாது, எங்களோட ஸ்டேட்டஸில் ஒன்று நாங்கள் பேசினாலும் எடுக்காது, எங்களால் பேச முடியாது, நீங்கள் தான் ஆண்டவர் பார்த்துக்கணும், இந்த யுத்தம் உங்களுடைய, இந்த சங்கிலி அறுத்து போடுங்க, இந்த பிரச்சனையில் ஒரு டெலிவரன்ஸ் ஆங்கன்னு சொல்லணும். அடுத்த 3 மாசத்துல ஆமென் சோதரன் அவனை ரொம்ப நாளாக வீட்டை விட்டு வெளியே எங்களால் பார்க்க முடியல. எப்போ வாரம் வந்து திட்டுறவன் ஒரு 3 மாசமா வெளியே வரல. நாங்கள் சைலண்டாக கேட்குறோம், பக்கத்து வீட்டில் இருக்க நெய்பர்கிட்ட கேட்குறோம், இவர் என்ன ஆச்சுங்க ஆளை வெளியே காணோம். அப்படிதான் சொல்றாங்க, அவருக்கு ஆமென் சோதரன் லிவர் கேன்சர் வந்து உள்ளே படுத்துட்டு இருக்கிறார், வெளியே வரவில்லை. அடுத்த 1 வாரம் நான் மைசூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நியூஸ் வருது அவர் மரித்து போய்விட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொல்றேன், அவன் நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல உன் எதிரிகள் உனக்கு முன்பாக இல்லாமல் ஒரு வழியாய் வருகிறவர்களை 7 வழியாக கத்த துரத்தி அடிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் சர்ச் இதே சைஸ் தான் இருக்கும், கரெக்டாக இந்த சைஸ் தான் இருக்கும். ஒரு 3 வருஷம் முன்னாடி எங்கள் கார்பரேஷன்லேருந்து ஒரு நோட்டீஸ் வருது, கவர்மெண்ட் நோட்டீஸ். என்ன நோட்டீஸ்னா, இந்த சர்ச்சில் ஒரு 30 feet இந்த ஸ்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் வரைக்கும் இதை வந்து இடிக்க போகிறோம். இதை இடித்து முன்னாடி ஒரு தார் ரோடு, இந்த இடத்துல ஒரு ரோடு, அதுதான் டெட் எண்ட். எங்கள் சர்ச் தான் டெட் எண்ட், நாங்கள் வழியே இல்லை. இங்கே ஒரு ரோடு வரணும், we want underground drainage to be deployed. அதனால் இந்த இடத்தை இடித்து ரோடு போட்டு தான் அதை போட முடியும். எங்களுக்கு ஒரு நோட்டீஸ். We are running in a trust. எங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கிடையாது, ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச். எங்களுக்கு மேல் அதிகாரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு யாரையும் தெரியாது, அரசியல் தெரியாது, பலம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒன்று மாத்திரம் தெரியும், ஆமே ஒன்று வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில சேமிப்பு. ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் வந்தது, 2வது நோட்டீஸ், 3வது நோட்டீஸ். ஜேசிபி வரப்போகுது, இடிக்க போறாங்கன்னு சொல்லும் பொழுது சபையார் எல்லாரும் பாரத்தோடு சபைக்குள்ள உட்கார்ந்து கூட்டமாக உட்கார்ந்து ஜெபிக்க, கண்ணீர் விட ஆமென். ஒரு நாள் வந்தது, ஒரு செய்தி வருகிறது, எங்க வீட்டுக்கு பின்பதாக ஒரு காலி இடம் இருக்கிறது. அந்த இடம் இட் பிலாங்ஸ் டு இன்ஜினியரிங் காலேஜ். அங்க ஒரு இடத்தை எடுக்க போறாங்கன்னு சொல்லி வந்திருக்குது. ஆமென். நாங்க ஒன்றும் பண்ணல, நாங்க போய் ஒரு வக்கீல்கிட்ட கேட்கிற ஒரு ஸ்டே ஆர்டர் கிடைக்குமான்னு சொல்லி அந்த வக்கீல் சொல்லுறாரு, அதெல்லாம் வாங்கிடலாம், ஒரு 3 monthsல வாங்கிடலாம், இமிடியேட்டா கேஸ் ஃபைல் பண்ணுங்க. சரி, பட்டா இடம் தானே, கேஸ் ஃபைல் பண்ணலாம். அவன் கேஸ் ஃபைல் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து வெளியே வரும்போது சொல்றாரு, ஃபீஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க, நான் கேஸை போடுறேன். ஃபீஸ் எவ்வளோயா அப்படின்னு கேட்டா, 2 lakh Indian rupees. 2 lakh Indian rupees. 20,000 இருந்தாலும் எங்க சர்ச்சில் அழகா சாப்பாடு போட்டு நாங்க ஜெகஜோதியா கொண்டாடிடுவோம். அவர் கேட்கிறாரு 2 lakh Indian rupees அந்த ஃபைல் பண்றதுக்கு மட்டும்.
எங்க அப்பா பார்த்தாரு, பேப்பர் கொடுப்பா. அவன் சொல்றான் 2 லட்சம் கொடுத்தா எனக்கு ஸ்டே ஆர்டர் வாங்குவேனா? அவன் 2 மணி நேரம் ஜோம் பண்ணாலும் ஸ்டே ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் வந்தாலும், உன் பேரில் ஒரு யுத்தம் உனக்கு விரோதமாய் பாலை இறங்கினாலும், அவன் உனக்கு விரோதமாக ஒரு சேனையே வந்தாலும், அவன் லைன் ஆஃப் ஜூடாவோட காமென் சமூகத்துல, லைன் ஆஃப் ஜூடாவோட பக்கத்துல சேனைகளை காத்து நிற்கிறான். அல்லேலூயா. அவர் ஜெயத்தை தருவார். ஒரு நியூஸ் வந்தது, அந்த காலேஜில் இருக்கிற வேண்டிய அந்த லீகல் டீமே கேஸ் போட்டு அவங்களே ஸ்டே ஆர்டர் வாங்கி எங்களுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் அந்த கவர்மெண்ட் ஆர்டரை, எங்களுக்கு விரோதமாக இருந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டரவே டிசால்வ் பண்ண வைக்கிற அளவுக்கு என் தேவன் வெறும் 100 பேர் இருக்கிற ஒரு சபையை கொண்டு அற்புதம் செய்தார். அவங்களை கொண்டு செய்ய வர மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா சொல்றேன், ஆஃப்டர் ரிசீவிங் ஆஃப்டருக்கு ஒன்று சொல்றேன், கவனிங்க. அண்ணாளுக்கு ஒரே ஒரு குழந்தைய கொடுக்க அவன் ஜெபம் பண்ணா. சாமுவேல் எங்க ஒரு குழந்தைய கொடுத்த முன்னாடி, அப்பாடா சாமி, என்னுடைய மலட்டு தன்மைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, என் முகத்திற்கு வந்து அப்பாவுக்கு டாட்டா, ஏசப்பாவுக்கு டாட்டா, அவருடைய அவன் கும்பிட்டுக்கு ஒரு டாட்டான்னு சொல்லிட்டு ஓடி போகல. குழந்தை பிறந்தவனை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைத்து அவன் சொல்றான், ஆண்டவருக்கு நன்றி சொல்றான், என் கொம்பு கர்த்தருடைய சமூகத்தில் உயர்ந்திருக்கிறது. After receiving, it is very important, my dear sister, brother. நீங்க ஆஃப்டர் ரிசீவிங் ஆண்டவருக்கு வந்து நன்றியா நிற்கணும். எனக்கு இன்னைக்கு அவன் அருமையான பிரதர், அவன் ஸ்டீஃபன் நினைக்கிறேன், ரொம்ப அருமையான ஒரு டெஸ்டிமனி. ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட நல்ல தேவ பிள்ளைகள் விசுவாசம். அவர் சொன்னாரு, அவன் இப்போ ஒரு சின்ன கவர்மெண்ட் செக்டரில் ஒரு ஒர்க்கில் இருக்கிற இந்த வேலை எனக்கு கடவுள் போட்ட பிச்சை. அவன் சொல்ல எலும்பெல்லாம் இல்லாமல் நொறுக்கி போட்டிருந்தேன், என்ன சுயநினைவே இல்லாத என்னைக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை கிடைக்குன்னு எதிர்பார்க்கல. பாஸ்டர் ப்ராஃபஸை பண்ணாரு, அப்போ கூட நான் நினைக்கல இப்பெல்லாம் நடக்கும்னு. ஆனால் இன்றைக்கு யாருக்கும் எதுக்கும் தகுதியில் எனக்கு கத்துறது வேலையை கொடுத்திருக்கிறார் சொல்லி, he is living a testimony, a thankful life after receiving the miracles. அவருக்கெல்லாம் அவசியமே இல்லை. காலையிலேருந்து எங்களை அவன் காரில் அங்கேயும் அலைய வச்சுட்டு சாப்பிடாம சுற்றிட்டு இருக்க. நேற்று பாஸ்டர் ராய் அவன் சோதனை எங்கெல்லாம் மணிக்கணக்காக எங்களுக்கு எங்களை கூப்பிட்டுட்டு அலைஞ்சார். நான் சொல்கிறேன், they are showing the life, they are thankful life. அவங்க நன்றி உள்ளதை இருதயத்தை காட்டணும்னு ஆண்டவருக்காக செய்கிறாங்க, எங்களுக்காக செய்யலாம். அல்லேலூயா. அவன் நான் சொல்கிறேன், மியூசிக் வாசிக்கிற டீமுக்காக சொல்கிறேன், வாலண்டியரிங் டீமுக்காக சொல்கிறேன், அவன் ஒரு சின்ன அவன் ஸ்வீப் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவன் ஹாஸ்பிட்டாலிட்டி டீமாக இருக்கட்டும், அவன் சொல்கிற என்ன டீமாக நீங்கள் வாலண்டியரிங் டீமா இந்த சபையில செயல்பட்டிருந்தாலும், நீங்க ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தை வெளிப்படுத்துகிறதுனால கர்த்தர் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். நீங்க அதை உண்மை உத்தமமாய் தாழ்மையோடு நன்றியோடு செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சய அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் டெபிள் என்ன பண்ணுவான்னு சொன்னால், அவன் நன்றியை மறக்க வச்சிருவான், நன்மைகளை மறக்க வச்சிருவான். ரெண்டாவது என்ன பண்ண வைப்பான், கம்ப்ளைண்ட் பண்ண வச்சிருவான். அவன் சோதரன், அவங்களுக்கு மட்டும் நடந்துருச்சு, எனக்கு நடக்கல. இந்த பிரதருக்கு ப்ராஃபஸி வந்துருச்சு, எனக்கு வரல. அந்த சிஸ்டருக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு நடக்கல. இவங்களுக்கு இந்த ஜாப் ஆயிடுச்சு, எனக்கு நடக்கல. 6 வருஷம் வரேன், 3 வருஷம் வரேன். இதெல்லாம் அந்த ஸ்பிரிட் ஆஃப் கம்ப்ளைனிங். இது உங்க காதுல போடாதீங்க. ஸ்பிரிட் ஆஃப் கம்பேரிசன், ஸ்பிரிட் ஆஃப் கம்ப்ளைனிங் தயவு செஞ்சு உங்க காதுல போட்டுறாதீங்க. ஆமென். அவங்களுக்கு வேற வித்தியாசம், உங்களுக்கு வித்தியாசமானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அற்புதத்தை வச்சிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாம, கம்பேர் பண்ணாம, உங்க பெயின். ஆமென். நான் சொல்றேன், இறுதியா சொல்லி முடிக்கிறேன். The devil make you focus on pain instead of promise. Don't focus on pain. உங்க வழியை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு ப்ராமிஸை நீங்க ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வழி, ஒரு பெயினான சூழ்நிலை கடந்து போவீங்க. ஆனா அந்த பெயினை பார்க்காம ப்ராமிஸை பாருங்க. கர்த்தர் கொடுத்த இந்த ப்ராமிஸ்க்காக நன்றி. நம்மளால் எழுந்து நிற்கலாமா? இன்னைக்கு நன்றி சொல்ல போறது. The great full of joy, the great full of favor, the great full of peace, the great full of breakthroughs, the great full of miracles, the great full of provisions, the great full of testimonies. உங்களுக்கு எனக்கு வாழ்க்கையில செய்ய போற கைகளை உயர்த்தி நம்ம எல்லாரும் நன்றி சொல்ல ஆரம்பிக்கலாம். Before, a while and after 2026 கால் வைக்க போகிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சபை ஒரு பெருக்கத்தின் சபையாக, இந்த சபை promises ரிசீவ் பண்ற சபையாக. Amen, amen. Receiving, you will receive your joy, you will receive your favor, you will, amen. சொல்லலாமே, amen. சொல்லுங்க பிறகு amen சொல்லுங்க. This is the time that you are going to receive your miracle right now. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு சத்தமாய் ஒரு amen வரட்டும். This is your time of joy, this is your time to receive your favor, this is your time to receive your peace, this is your time to receive your breakthrough, this is your time to receive your miracle, this is your time to receive your provisions, this is your time to get your testimonies. New year testimony ஓட வந்து நிக்க போறீங்க.
கைகளை தட்டி வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பிசாசு கத்தலுக்காக வருகிற 2 நிமிஷம் பெற்றுக்கொள் கொஞ்சம் அடிக்கிறாங்க. You are grateful. If you are grateful, you will be grateful. You will be full of great miracles. நன்றி நிறைந்தவன். ஓ நன்றி நிறைந்தவன். நன்றி நிறைந்தவன். சொல்லுங்க, நான் பெறப்போகிற அற்புதத்துக்காக நன்றி. நான் பெறப்போகிற அற்புதத்துக்காக நன்றி. நான் பெற்றுக்கொண்டிருக்கிற அற்புதத்துக்காக நன்றி. நான் பெறப்போகிற அற்புதத்துக்காக நன்றி. ஓ கமான் சார்ஜ் வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, நான் பெறப்போகிற அற்புதத்துக்காக நன்றி. நான் பெற்றுக்கொண்டிருக்கிற அற்புதத்துக்காக நன்றி. நான் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அற்புதம். நன்றி அப்பா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு, நன்றி ராஜா. வாய்களை திறந்து ராஜா வா ராஜா ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு, ஓ நன்றி ராஜா. கண்களை மூடி வாயிலை திறந்து ஒரு மகிமை இறங்கி வருகிறது. ஒரு அபிஷேகம் காலை இறங்குகிறது. ஒரு அக்கினியும் காலை மூடுகிறது. அக்கினி வல்லமை ஷாரா பா 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 இயேசு ராஜா. அன்பரும் கரத்தால் ஆறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உதயம் கொண்டு பாதுகாத்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உதயம் கொண்டு பாதுகாத்து வந்தீரையா. ஒரு சுகம் தந்து ஒரு குறை என்று வழிநடத்தி வந்தீரையா. ஒரு சுகம் தந்து ஒரு குறை என்று வழிநடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, thank you Jesus. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. கொடுத்து விடுதலை கண்டீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை கண்டீரையா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. ராஜா
உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. சொல்லுவோம், முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் கைகளை உயர்த்தி எல்லாரும் அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ரிமா ஷபலா கரமலா தியாகன போலோ. கர்த்தாவே, நாங்கள் நடந்ததுக்கும் நடந்து கொண்டு இருக்கிறதுக்கும் வரப்போகிற காரியத்துக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை ஆயிரங்கள் நன்மை அப்பா நன்றி செலுத்த அது போதாது. இது எங்களோடு கூட இருந்து எங்கள் நடத்துகிற கர்த்தர். இதுவரைக்கும் தேவன் எங்கள் நடத்தி வந்தீரே, இனியும் கர்த்தர்கள் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறாப்பா. உமக்கு நாங்கள் கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம், கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம், கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம். அப்படியே 2 கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. Thank you Jesus. ராஜா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ராஜா, ராஜா உமக்கு நன்றி. சோர்ந்து போன நேரம் எல்லாம் பலம் தந்தீரே. சொல்லுங்க, தந்தீரே பலம் தந்தீரே அப்பா, உமக்கு நன்றி ராஜா, அப்பா உமக்கு நன்றி ராஜா. ராஜா செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாது. ஏறெடுப்பு நன்றி வரி என் ஜீவன். பரிசுத்த நற்கனைக்கு போறோம் என்பதாக இது காணிக்கை அல்ல. திரும்ப இது காணிக்கை